Thursday மார்னிங் இன்னைக்கு சார்மியோட லஞ்ச் பேக்கு என்ன பேக் பண்ண அப்புறம் என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். மித்துக்குட்டி மார்னிங்கே இருந்துட்டாரு. ஏன்னா என்னோட வேலையை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணணும்னு. இவங்களுக்குலாம் யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. தூக்கத்துல இருந்தா கூட தட்டி எழுப்புவாங்க போல. உங்க அம்மா வேலை செய்யறாங்க, நீ வேலை செய்ய விடாம கத்துன்னு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சார்மி நூடுல்ஸ் கேட்டிருந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேனு பாஸ்தா செஞ்சேன். உடனே இது மைதா ஹெல்த்தி இல்ல, பசங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லாதீங்க. இது கேரட் வீட் பாஸ்தா. தண்ணில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாஸ்தாவை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது வேகிறதுக்குள்ள தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டா போதும். லைட்டா அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாஸ்தாவை சேர்த்துட்டு அதுல வர ஹெர்ப்ஸ் மசாலாவை போட்டுக்கலாம். லைட்டா ஃப்ரை பண்ணீங்கன்னா போதும். இந்த பாஸ்தால வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊத்தியும் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ எனக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பேக் பண்ணும். சார்மிக்கு வெஜிடபிள்ஸ் விட ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் தான் வைக்க போறேன். இந்த குட்டி பாக்ஸ்ல மாதுளப்பழம் வச்சுட்டு 2 லிச்சியும் ஒரு பிளம்மும் வச்சிருக்கேன். கண்டிப்பா மேடம் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதுளப்பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஆஃப்டர்நூன் எல்லாரையும் அனுப்பிட்டு ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக கூடவே லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடுறேன். பாப்பா மோஸ்ட்லி சாப்பிட்டுருவா. என்னைக்காச்சும் அவளுக்கு ரொம்ப பிடிக்காதது ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா அப்படியே டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவா. உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ் எல்லாம் எப்படி, பிடிச்சது செஞ்சா சாப்பிடுவாங்களா இல்ல பிடிக்காததும் சாப்பிடுவாங்களா? கூட கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவா சாஸ் வைக்கிறேன். மத்தியானத்துக்குள்ள ட்ரை ஆயிடுச்சுன்னா அவ இதை போட்டு சாப்பிட்டுப்பா. இப்போ பஸ்ல சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணோம். பாப்பாவோட ஸ்கூல் கொஞ்சம் தூரம் தான். மார்னிங் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவ பஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பா. ரெட் கொய்யாப்பழம் ஒயிட் கொய்யாப்பழம் ரெண்டுமே இருந்தது. ரெண்டுத்தையுமே கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை கட் பண்ணும்போது எனக்கும் ஆசையா இருந்துச்சு. அப்படியே லைட்டா நானும் சாப்பிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு முக்கியமான விஷயம் வாட்டர் பாட்டில தண்ணி பிடிக்கிறது. இந்த வாட்டர் பாட்டில் வந்து 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ நான் எக்ஸ்ட்ராவா லெமன் ஜூஸோ இல்லை ஐஸ் கியூப்ஸ் போட்டு மாதுளப்பழம் ஜூஸோ வச்சிடுவேன். சம்மர் முடிஞ்சாலும் முடியலனாலும் பசங்களுக்கு நிறைய வாட்டர் லிக்விட் ஐட்டம்ஸ் கொடுத்து விடுங்க. மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு. இதுல என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு ஷார்ட்ஸ்ல போடுறேன். செம்ம சாஃப்டா இருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா சாம்பார் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாப்பாவை ரெடி பண்ணிடலாம். அப்பதான் போறதுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் டைமை என்ஜாய் பண்ண முடியும். மித்துக்குட்டி வந்து தூங்கிட்டே இருந்தா கூட அவங்க அக்கா கரெக்டா ஸ்கூலுக்கு போற டைம்க்கு எழுந்துருவான். அவளை ஸ்கூல் பஸ்ல அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு தூக்கமே வரும் போல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க 3 பேரும் ஜாலியா ஒரு வைப் பண்ணிட்டு இருப்போம். ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். நானும் சார்மி மித்து 3 பேரும் செம்ம ஆட்டம் தான். பாப்பா உங்களுக்காக ரைம்ஸ் எல்லாம் சொல்லி காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கரெக்டா பஸ் ஆர்ன் அடிச்சுட்டாங்க. உடனே சார்மி ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போனா ஜாலி ஆயிடுவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததும். அவ பேக் எல்லாம் கொடுத்து பஸ் ஏத்தி விட்டு இந்த கேட்டை லாக் பண்ணும்போது நம்மளுக்கு கூட மனசுல ஒரு ஓரமா சோகம் இருக்கும். ஐயோ பாப்பா இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தா போயிட்டாலேன்னு. ஆனா அவ ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஆட்டம் போடுவாளேன்னு நினைச்சா அப்பாடி ஸ்கூலுக்கே போகட்டும் அப்படின்னு தோணும். மித்துவோட துவைக்கிற ட்ரெஸ் பெட் கவர் எல்லாத்தையும் எடுத்து துவைக்கிறதுக்கு போட்டுட்டு அடுத்து கிளீனிங் ஒர்க் தான். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா என்னோட கிச்சன் இப்படிதான் இருக்கும். கம்ப்ளீட்டா எல்லாமே வேற வேற இடத்துல இருக்கும். ஆனா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா லேட்டா செஞ்சா கூட பரவாயில்ல. பாப்பாவோட ஸ்கூல் பஸ் மார்னிங் 7:30க்குலாம் வந்துடும். அந்த ப்ரெஷர்னாலே காலையில வேக வேகமா சமைப்பேன். மோஸ்ட்லி அவளை குளிக்க வைக்கிறது ரெடி பண்றதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ ஒர்க் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடும். கழுவ வேண்டிய சாமான்லாம் சிங்க்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இப்ப பொறுமையா உட்காந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட போறேன். நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.